படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 27 முறை விஜய் and சூர்யா படங்கள் நேரடியா மோதி இருக்கு. இதுல என்னென்ன படங்கள்லாம் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு, யாரோட படங்கள் அதிகமா வெற்றி அடைஞ்சது, இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. முதல் முறையாக விஜய் and சூர்யா படங்களோட முதல் 1998 ஜூன்ல நடக்குது. இதுல விஜய்க்கு பிரியமுடன் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு சந்திப்போமா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜய் கௌசல்யா ஆகியோர் நடிச்ச பிரியமுடன் ஜூன் 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல இந்த படம் 100 நாட்கள் ஓடி வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா சூர்யா, பிரீதா விஜயகுமார் ஆகியோர் நடிச்ச சந்திப்போமா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அதனால இந்த முதல்ல விஜயோட பிரியமுடன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 1999 மார்ச்ல நடக்குது. இதுல விஜய்க்கு என்றென்றும் காதல் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு பெரியண்ணா அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. இதுல விஜய், ரம்பா ஆகியோர் நடிச்ச என்றென்றும் காதல் மார்ச் 5ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா சூர்யா, விஜயகாந்த் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச பெரியண்ணா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. சோ பெரியண்ணாவே என்றென்றும் காதல் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட பெரியண்ணா படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 1999 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல விஜய்க்கு மின்சார கண்ணா அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. சூர்யா, ஜோதிகா ஆகியோர் நடிச்ச பூவெல்லாம் கேட்டுப்பார் ஆகஸ்ட் 6ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய், ரம்பா ஆகியோர் நடிச்ச மின்சார கண்ணா படம் வெளியாச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரான வெற்றியை மட்டுமே அடைஞ்சது. சோ மின்சார கண்ணா வேஸ் பூவெல்லாம் கேட்டுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 2000 செப்டம்பர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு பிரியமானவளே படமும் சூர்யாக்கு உயிரிலே கலந்தது அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. சூர்யா, ஜோதிகா ஆகியோர் நடிச்ச உயிரிலே கலந்தது செப்டம்பர் 29 ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 3 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய், சிம்ரன் ஆகியோர் நடிச்ச பிரியமானவளே அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ உயிரிலே கலந்தது வெஸ் பிரியமானவளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட பிரியமானவளே படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 2001 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு ஷாஜகான் படமும் சூர்யாக்கு நந்தா அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சூர்யா, லைலா ஆகியோர் நடிச்ச நந்தா நவம்பர் 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. பாலா டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதே நாள்லயே பாத்தீங்கன்னா விஜய், ரிச்சா பலோட் ஆகியோர் நடிச்ச ஷாஜகான் படமும் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. சோ 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா சூர்யாவோட நந்தா படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முதல்ல சூர்யா தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 2002 ஏப்ரல்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு உன்னை நினைத்து அப்படிங்கிற படமும் விஜய்க்கு தமிழன் அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. விஜய், பிரியங்கா சோப்ரா ஆகியோர் நடிச்ச தமிழன் ஏப்ரல் 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த ஒரு 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா சூர்யா, ஸ்னேகா, லைலா ஆகியோர் நடிச்ச உன்னை நினைத்து அப்படிங்கிற படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சோ உன்னை நினைத்து வெஸ் தமிழன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட உன்னை நினைத்து படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 2002 ஜூலைல நடக்குது. இதுல விஜய்க்கு யூத் அப்படிங்கிற படமும் சூர்யாக்கு ஸ்ரீ அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. விஜய், சந்தியா ஆகியோர் நடிச்ச யூத் ஜூலை 19ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த ஒரு 7 நாளையே பாத்தீங்கன்னா சூர்யா, ஸ்ருதிகா ஆகியோர் நடிச்ச ஸ்ரீ அப்படிங்கிற படம் வெளியாச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ யூத் வே ஸ்ரீ அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட யூத் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 2002 நவம்பர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு மௌனம் பேசியதே அப்படிங்கிற படமும் விஜய்க்கு பகவதி, வசீகரா அப்படிங்கிற 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய், ரீமா சென் ஆகியோர் நடிச்ச பகவதி நவம்பர் 4ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா சூர்யா, த்ரிஷா ஆகியோர் நடிச்ச மௌனம் பேசியதே அப்படிங்கிற படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய், ஸ்னேகா ஆகியோர் நடிச்ச வசீகரா படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இங்க விஜயோட வசீகரா, பகவதி அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கம்பேர் பண்றப்ப பாத்தீங்கன்னா சூர்யாவோட மௌனம் பேசியதே படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முதல்ல சூர்யா தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 2003 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு திருமலை படமும் சூர்யாக்கு பிதாமகன் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. விஜய், ஜோதிகா ஆகியோர் நடிச்ச திருமலை படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் விஜயோட கரியர்லயே ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா அமைஞ்சது. அதே நாளையே பாத்தீங்கன்னா சூர்யா, விக்ரம் ஆகியோர் சேர்ந்து நடிச்ச பிதாமகன் படமும் ரிலீஸ் ஆச்சு. பாலா டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கும் மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ திருமலை வேஸ் பிதாமகன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முதல்ல 2 பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 2004 ஏப்ரல்ல நடக்குது. இதுல விஜய்க்கு கில்லி படமும் சூர்யாக்கு பேரழகன் ஆயுத எழுத்து அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய், த்ரிஷா, பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடிச்ச கில்லி படம் ஏப்ரல் 16ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வரலாறு காணாத மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அது மட்டும் இல்லாம விஜயோட கரியர்லயே இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப முக்கியமான படமா இருக்கிறது இந்த படம் தான். அடுத்த 20 நாளையே பாத்தீங்கன்னா சூர்யா, ஜோதிகா ஆகியோர் டபுள் ஆக்ஷன்ல நடிச்சிருந்த பேரழகன் படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 2 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா சூர்யாவோட ஆயுத எழுத்து படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இங்க சூர்யாவோட பேரழகன் ஆயுத எழுத்து அப்படின்னு 2 படங்களுமே வெற்றி அடைஞ்சிருந்தாலும் கில்லி படத்தோட வெற்றிக்கு முன்னாடி இந்த 2 படங்களுமே நிக்க முடியாது. அதனால இந்த முதல்ல விஜய் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜய் and சூர்யா படங்களோட அடுத்த முதல் 2005 நடக்குது. இதுல சூர்யாக்கு மாயாவி அப்படிங்கிற படமும் விஜய்க்கு சச்சின், சுக்ரன் அப்படின்னு 2 படங்கள் ரிலீஸ் ஆச்சு. விஜய் கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல நடிச்சிருந்த சுக்ரன் பிப்ரவரி 18ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. அடுத்த 20 நாளையே பாத்தீங்கன்னா சூர்யா, ஜோதிகா ஆகியோர் நடிச்ச மாயாவி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படமும் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய், ஜெனலியா ஆகியோர் நடிச்ச சச்சின் படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம்
படம் வெற்றி அடைஞ்சது. சோ மாயாவி வெஸ் சச்சின் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட சச்சின் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2005 செப்டம்பர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு கஜினி படமும் விஜய்க்கு சிவகாசி படமும் வெளியாச்சு. சூர்யா அசின் ஆகியோர் நடிச்ச கஜினி செப்டம்பர் 29ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சது. தியேட்டர்ல மட்டுமே இந்த படம் 150 நாட்களுக்கும் அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் அசின் ஆகியோர் நடிச்ச சிவகாசி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. தியேட்டர்ல இந்த படமும் 150 நாட்களுக்கு அதிகமா ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ கஜினி வெஸ் சிவகாசி அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2005 டிசம்பர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு 6 அப்படிங்கிற படமும் விஜய்க்கு ஆதி அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. சூர்யா த்ரிஷா ஆகியோர் நடிச்ச 6 டிசம்பர் 9ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த மாசமே பாத்தீங்கன்னா விஜய் த்ரிஷா ஆகியோர் நடிச்ச ஆதி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. சோ ஆதி வெஸ் 6 அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட 6 படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2007 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு அழகிய தமிழ் மகன் படமும் சூர்யாக்கு வேல் அப்படிங்கிற படமும் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆச்சு. சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்ச வேல் படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட் ஆச்சு. அதே சமயம் விஜய் இரட்டை வேடத்தில் நடிச்ச அழகிய தமிழ் மகன் படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, இந்த படம் சுமாரா தான் ஓடுச்சு. சோ வேல் வேஸ் அழகிய தமிழ் மகன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட வேல் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2008 நவம்பர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு வாரணமாயிரம் அப்படிங்கிற படமும் விஜய்க்கு வில்லு அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. சூர்யாவோட வாரணமாயிரம் நவம்பர் 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சூர்யாவோட கரியர்லயே இந்த படமும் ஒரு மிக முக்கியமான படமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த படம் வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அடுத்த 58 நாள்ல பாத்தீங்கன்னா விஜய் நயன்தாரா ஆகியோர் நடிச்ச வில்லு படம் வெளியாச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, சுமாரா தான் ஓடுச்சு. சோ வில்லு வேஸ் வாரணமாயிரம் அப்படின்னு பார்க்கும்போது இங்க வாரணமாயிரம் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2009 அக்டோபர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு வேட்டைக்காரன் படமும் சூர்யாக்கு ஆதவன் படமும் வெளியாச்சு. சூர்யா நயன்தாரா வடிவேலு ஆகியோர் நடிச்ச ஆதவன் அக்டோபர் 17ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த ஒரு 60 நாள்ல பாத்தீங்கன்னா விஜய் அனுஷ்கா ஆகியோர் நடிச்ச வேட்டைக்காரன் படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் ஆவரேஜான ஹிட் ஆச்சு. சோ வேட்டைக்காரன் வேஸ் ஆதவன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட ஆதவன் படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2010 ஏப்ரல் நடக்குது. இதுல சூர்யாக்கு சிங்கம் படமும் விஜய்க்கு சுரா அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. விஜய் தமன்னா ஆகியோர் நடிச்ச சுரா ஏப்ரல் 30ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த ஒரு வாரத்திலேயே பாத்தீங்கன்னா சூர்யா அனுஷ்கா ஆகியோர் நடிச்ச சிங்கம் படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ சிங்கம் பேஸ் சுரா அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட சிங்கம் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2010 டிசம்பர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு காவலன் படமும் சூர்யாக்கு ரத்த சரித்திரம் அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. சூர்யா பிரியமணி ஆகியோர் நடிச்ச ரத்த சரித்திரம் டிசம்பர் 3ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 40 நாள்லயே பாத்தீங்கன்னா விஜய் அசின் ஆகியோர் நடிச்ச காவலன் படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அதனால இந்த மோதல்ல விஜய் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2011 தீபாவளிக்கு நடக்குது. இதுல விஜய்க்கு வேலாயுதம் படமும் சூர்யாக்கு ஏழாம் அறிவு படமும் வெளியாச்சு. சூர்யா ஸ்ருதிஹாசன் ஆகியோர் நடிச்ச ஏழாம் அறிவு அக்டோபர் 25ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த நாளே பாத்தீங்கன்னா விஜய் ஹன்சிகா ஆகியோர் நடிச்ச வேலாயுதம் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. சோ வேலாயுதம் பேஸ் ஏழாம் அறிவு அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட வேலாயுதம் படம் தான் ஒரு படி அதிகமா வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல விஜய் தான் வின் பண்றாரு. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2012 அக்டோபர்ல நடக்குது. இதுல விஜய்க்கு துப்பாக்கி படமும் சூர்யாக்கு மாற்றான் அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. சூர்யா இரட்டை வேடத்தில் நடிச்சிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் காஜல் அகர்வால் ஆகியோர் நடிச்ச துப்பாக்கி படம் வெளியாச்சு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன் பண்ணியிருந்த இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ துப்பாக்கி வேஸ் மாற்றான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட துப்பாக்கி படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2013 ஜூலைல நடக்குது. இதுல விஜய்க்கு தலைவா படமும் சூர்யாக்கு சிங்கம் 2 அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. சூர்யா அனுஷ்கா ஆகியோர் நடிச்ச சிங்கம் 2 ஜூலை 5ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் அமலாபால் ஆகியோர் நடிச்ச தலைவா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சு இந்த படமும் ஓரளவுக்கு நல்லா ஓடிச்சு. இருந்தாலும் தலைவா வேஸ் சிங்கம் 2 அப்படின்னு பார்க்கும்போது இங்க சூர்யாவோட சிங்கம் 2 படம் தான் வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2014 ஆகஸ்ட்ல நடக்குது. இதுல விஜய்க்கு கத்தி படமும் சூர்யாக்கு அஞ்சான் அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. சூர்யா சமந்தா ஆகியோர் நடிச்ச அஞ்சான் ஆகஸ்ட் 15ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு சரியா ஓடல, ஃபிளாப் ஆயிருச்சு. அடுத்த 2 மாசத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் சமந்தா ஆகியோர் நடிச்ச கத்தி படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ கத்தி வேஸ் அஞ்சான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட கத்தி படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2016 ஏப்ரல்ல நடக்குது. இதுல விஜய்க்கு தெரி படமும் சூர்யாக்கு 24 அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. விஜய் சமந்தா ஆகியோர் நடிச்சிருந்த தெரி படம் ஏப்ரல் 14ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. விஜயோட கரியர்லயே முதன் முறையாக 150 கோடியை கிராஸ் பண்ணது இந்த படம் தான். அடுத்த 20 நாளையே பாத்தீங்கன்னா சூர்யா சமந்தா ஆகியோர் நடிச்ச 24 அப்படிங்கிற படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் வெற்றி அடைஞ்சது. இருந்தாலும் தெரி வேஸ் 24 அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட தெரி படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2017 ஜனவரியில் நடக்குது. இதுல விஜய்க்கு பைரவா படமும் சூர்யாக்கு சிங்கம் 3 அப்படிங்கிற படமும் வெளியாச்சு. விஜய் கீர்த்தி சுரேஷ் ஆகியோர் நடிச்ச பைரவா ஜனவரி 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைச்சாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்த 3 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா சூர்யா அனுஷ்கா ஆகியோர் நடிச்ச சிங்கம் 3 படம் வெளியாச்சு. இந்த படத்துக்கு மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. ஆனா பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படமும் 100 கோடி வசூல் பண்ணிருக்கு. சோ பைரவாவே சிங்கம் 3 அப்படின்னு
அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெண்டு படங்களுமே ஈக்குவல் தான். மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2019 செப்டம்பர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு காப்பான் படமும் விஜய்க்கு பிகில் படமும் வெளியாச்சு. சூர்யா மற்றும் ஆர்யா ஆகியோர் நடிச்ச காப்பான் செப்டம்பர் 20ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் கிடைச்சாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணி வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா இருக்கு. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் நயன்தாரா ஆகியோர் நடிச்ச பிகில் படம் ரிலீஸ் ஆச்சு. அட்லி டைரக்ஷன்ல வெளியான இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ பிகில் வேஸ் காப்பான் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட பிகில் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடையுது. மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2020 நவம்பர்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு சூரரை போற்று அப்படிங்கிற படமும் விஜய்க்கு மாஸ்டர் படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா அபர்ணா பாலமுரளி ஆகியோர் நடிச்ச சூரரை போற்று நவம்பர் 12ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் ஓடிடில தான் ரிலீஸ் ஆச்சு. இருந்தாலும் ஓடிடிலயும் பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துக்கு நிறைய அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. அடுத்த 2 மாசத்துலயே பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஆகியோர் நடிச்ச மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. சோ மாஸ்டர் வேஸ் சூரரை போற்று அப்படின்னு பார்க்கும்போது இங்க ரெண்டு படங்களுமே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த மோதல்ல ரெண்டு பேருக்குமே வெற்றி தான். மறுபடியும் விஜயன் சூர்யா படங்களோட அடுத்த மோதல் 2022 மார்ச்ல நடக்குது. இதுல சூர்யாக்கு எதற்கும் துணிந்தவன் அப்படிங்கிற படமும் விஜய்க்கு பீஸ்ட் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆச்சு. சூர்யா பிரியங்கா மோகன் ஆகியோர் நடிச்ச எதற்கும் துணிந்தவன் மார்ச் 10ஆம் தேதியில ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சு இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்த 4 வாரத்திலேயே பாத்தீங்கன்னா விஜய் பூஜா ஹெக்டே ஆகியோர் நடிச்ச பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு ரிவ்யூஸ் கொஞ்சம் மிக்ஸ்டா கிடைச்சாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் 250 கோடி வசூல் பண்ணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. சோ பீஸ்ட் வேஸ் எதற்கும் துணிந்தவன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க விஜயோட பீஸ்ட் படம் தான் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதனால இந்த முதல்ல விஜய் தான் வின் பண்றாரு.